யார் ரொம்ப பங்க்சுவலா இருப்பாங்க? நானா பேர் வைபவா? சொல்லு. அம்மா அஸ்வின். வைபவோட கம்பேர் பண்ண நான் தான் இல்லை சார். ஆமா கண்டிப்பா. ஓகே. இன்னைக்கு ஆனந்தி மாடிக்கு வரலனா நான் சொல்றத ஒத்துக்கிறீங்களா? இந்த தடவை நான் தப்பா எதையும் சொல்லலத்த. உனக்கு மருந்து கொடுக்கறதுல நான் ஏதாச்சும் தப்பு பண்ணிடுவேன்னு நினைக்கிறேன் ஆனந்தி? இல்லங்க, நீங்க தப்பு பண்ணுவீன்னு சொல்லல. ஆனா சந்தர்ப்ப சூழ்நிலை எப்படி ஆகும்னு சொல்ல முடியாதுல்ல. என்ன சந்தர்ப்பம், என்ன சூழ்நிலை? அதே ஏற்கனவே ஒரு தடவை நடந்துச்சே. ஆனந்தி, அது துளசி செஞ்ச சதி. சதியோ விதியோ, கஷ்டப்பட்டது நான் தானே. இன்னொரு தடவை குழந்தை விஷயத்துல தப்பு நடக்க நான் எந்த வாய்ப்பும் கொடுக்க விரும்பல. என் குழந்தை எனக்கு ரொம்ப முக்கியம். ஆனந்தி, எனக்கும் தான் முக்கியம். ஆனா உங்களை விட எனக்கு தான் குழந்தை ரொம்ப முக்கியம். ரெண்டு பேருக்கும் நடுவுல என்னமோ ஒரு பெரிய பிரச்சனை போயிட்டு இருக்கு. நீங்க வேணா பாருங்க, நாம எதுவும் செய்யாமலேயே ஆனந்தி அன்பு மாமாவை விட்டுட்டு போக போறா. இங்க பாரு, இந்த உலகமே தலைகீழா பொருள போகுதுன்னு கூட சொல்லு, நான் நம்புறேன். ஆனா அவங்க ரெண்டு பேருக்கு நடுவுல சண்டை, அதனால பிரிஞ்சிருவாங்கன்னு மட்டும் சொல்லாத. நீயும் அதை நம்பாத. என்ன சண்டையா இருந்தாலும் நான் பெத்தது இருக்கு பாரு, அது அவ கால்ல போய் விழுந்தாச்சும் அந்த சண்டைய சரி பண்ணிடும். அவ இருக்காளே அந்த மேனா மினிக்கி, அவ அதுக்கு மேல நம்ம முன்னால மட்டும்தான் சண்டை போடுவா. அவ இந்த வீட்டை விட்டு போற வரைக்கும் நான் எதையும் நம்புறதாவே இல்ல. சரி விடு, நீ ஏதோ அப்செட்ல இருக்க. நம்ம போய் தூங்குவோம், நேரம் ஆச்சுல்ல. இரு, நான் போய் பாய்த்தலானிலாம் எடுத்துட்டு வரேன். மாடிக்கு போலாம். நான் மாடிக்கு வரல, இங்கேயே தூங்கிக்கிறேன். இங்கேயா? ஆமா. உனக்கு என்னதான் பிரச்சனை ஆனந்தி? நீ தான் இங்க படுத்தா ரொம்ப புழுக்கமா இருக்கும், மாடியில தூங்கலான்னு சொல்லுவ. இப்ப வேணான்னு சொல்றேன். ஏன் வேணா? அங்க மாடியில இயற்கை காத்துல தூங்குறது தான் குழந்தைக்கு நல்லது. நம்ம மாடியில தூங்கணும்னு முடிவு பண்ணதே அதுக்கு தானே. ஆமா, ஆனா காத்த விட அதிகமா கொசு கடிக்குது. அதனால ஏதாச்சும் உடம்புக்கு வந்துட்டா என்ன பண்றது? நான் தான் கொசுவத்தி வைக்கிறேனே, பத்திரனா சொல்லு, கொசுவல கூட கொண்டு வரேன். வேணாம், எனக்கு இங்கதான் தூங்கணும்னு தோணுது. குழந்தை விஷயத்துல இனிமே நான் ரொம்ப கவனமா இருக்கணும்னு முடிவு பண்ணிட்டேன். அவ ஒரு முடிவு எடுத்துட்டானா மாத்திக்கவே மாட்டா. நீயே நல்லா யோசிச்சு பாரு. அவ வந்த நாள்ல இருந்து நாமளும் என்னென்னவோ பண்ணோம். எதுலயாவது ஜெயிச்சோமா? ஒரு மாசத்துல வீட்டை விட்டு போகணும்னு நான் சத்தியம் வாங்கினேன். அதுவே நடக்க போற மாதிரி தெரியல. அவ கர்ப்பத்தை கலைக்க மருந்து மாத்தி வச்சு பண்ணக்கூடாத காரியத்தை நீ பண்ண. என்னாச்சு? அதுலயும் அவதானே ஜெயிச்சா. அது உங்களாலத்த. அப்பான்னு அன்பு பேரை கொடுத்தத எடுத்துறேன்னு சொன்னான். ஆஸ்பத்திரிக்கு போயிட்டு முடியாதுன்னா நம்மளால ஏதாவது செய்ய முடிஞ்சுதா? அப்படிதான் இப்பவும் ஆகும். இல்லத்த, இத்தனை நாள் நடந்த மாதிரி இல்ல. நிஜமாவே மாமாக்கும் ஆனந்திக்கும் நடுவுல பெரிய பிரச்சனை இருக்கு. நீங்களே பாத்தீங்கல்ல, உண்டியில எடுத்துட்டு போகும்போது ரெண்டு பேரும் ஒன்னா எடுத்துட்டு போனாங்க. ஆனா நடுவுல என்ன ஆச்சுன்னு தெரியல. இப்ப கோவில் உண்டியல்ல ஆனந்தி காசு போட போனது மாமாவுக்கே தெரியலையே. நிச்சயமா என்னமோ பிரச்சனை இருக்கத்த. என்ன இருக்கோ இல்லையோ, அவ இந்த வீட்ல இருக்க கூடாது. அவ்வளவுதான் எனக்கு வேணும். ஆனந்தி, உன் மனசுல என்ன இருக்கு? என்ன நினைச்சு நீ இப்படி பேசிட்டு இருக்கேன்னு எனக்கு புரியவே இல்லை. இதுல புரிஞ்சுக்க ஒரு கஷ்டமும் இல்லைங்க. குழந்தைய சுமக்கிறவன் நான் ஒரு விஷயம் செய்யறதுனால குழந்தைக்கு கஷ்டம் வரும் தெரிஞ்சும் என்னால அதை செய்ய முடியாது. ஆனா அதுக்காக நீங்க ஏன் கூட கஷ்டப்பட வேணாம். ஆனந்தி, நீங்க போய் மொட்டை மாடியில நிம்மதியா தூங்குங்க. நான் இங்கேயே தூங்குறேன்னு சொல்றேன். பேச்சு, நடவடிக்கை எல்லாமே வித்தியாசமா இருக்கு. என்னன்னு புரியலையே. ரொம்ப நேரம் தூங்கிட்டேன் போல இருக்கே. ஆனந்தி கஞ்சி வைக்கணுமே.
சாரி ஆனந்தி, கொஞ்சம் அசந்து தூங்கிட்டேன். பரவாயில்ல. ஏய், நீ எதுக்கு கஞ்சியெல்லாம் காய்ச்சிட்டு இருக்க? என்ன எழுப்பியிருக்கலாம்ல? ஏன் நான் செஞ்சா என்ன தப்பு? ஏ, போதும் போதும், இந்த வேலையெல்லாம் நீ செய்ய வேண்டாம். இந்த பக்கம் வா, நான் டிஃபன் செய்கிறேன். டிஃபன்லாம் செஞ்சாச்சு. இந்தாங்க டீ குடிங்க. ஏய், நீ எதுக்கு டிஃபன்லாம் செஞ்சிட்டு இருக்க? பரவாயில்ல, போங்க, நீங்க போய் டீ குடிங்க, போங்க. ஆனந்தி, ஏன் இப்படி பண்ற? என்ன எழுப்பியிருக்கலாம்ல? ஏன் இப்படி எல்லா வேலையும் இழுத்து போட்டு செய்யற? கொஞ்ச நிமிந்து வேலை செஞ்சாதே உடம்புக்கு நல்லது. அப்பதே பிரசவமும் சுகப்பிரசவமா இருக்கும். நீங்க என்னைய சும்மா உட்கார வச்சுட்டே இருக்கீங்க. இதோ நான் கஞ்சியை காய்ச்சு இப்படி கையோட குடிச்சிட்டு போயிட்டா யாரும் எதுவும் கலப்பாகன்னு உங்களுக்கு சந்தேகம் வராதுல்ல? என்னால எப்பவுமே யாருக்கும் எந்த கஷ்டமும் வேணாம். என் வேலையை முடிஞ்ச வரைக்கும் நானே செஞ்சுக்கிறேன். பெரிய மகாராணி, இவ என்ன நினைக்கிறாளோ அதுதான் நடக்கணும் இங்க. எத்தனை நாள் நான் பார்த்து பார்த்து செஞ்ச என் புள்ளைய ஒரு செகண்ட்ல பித்து பிடிச்ச மாதிரி ஆக்கிட்டா. குட் மார்னிங்ண்ணா. மார்னிங் ஆரணி. என்னண்ணா இப்பதான் காஃபி குடிக்கிறீங்களா? கமகமன்னு வாசனை வருது. சாப்பாடு ரெடி ஆயிடுச்சா? ஆமா ஆரணி, நான் இன்னைக்கு கொஞ்சம் அசந்து தூங்கிட்டேன். அதுக்குள்ள ஆனந்தியே எல்லாத்தையும் செஞ்சு வச்சுட்டேன். யாழினி, நீ வந்துட்டியா? இரு, காப்பி எடுத்துட்டு வரேன். இல்ல நீ பரவாயில்ல, நீங்க கஞ்சியை குடிங்க, சூடு ஆறிட போகுது. நான் போய் காஃபி போட்டுக்கிறேன். ஆனந்தி அக்கா. சஞ்சய், தனியாவா வந்த? இல்லம்மா, நான் தான் கூட்டிட்டு வந்தேன். வாங்கம்மா. இவனை ஊர்ல கொண்டு போய் விட போறேன் லலிதா. ஓ, அதான் சொல்லிட்டு போலான்னு வந்தேன். ஊர்லயா? ஆமா ஆனந்தி, இவ சித்தி வீட்டுல கொண்டு போய் விட போற. உன்கிட்ட சொல்லிட்டு தான் வருவேன்னு ஓடி வந்துட்டாமா. ஒரு நாள் தான் உன் கூட இருந்தான். எப்ப பார்த்தாலும் ஆனந்தி அக்கா தான். உன்னை அவ்வளவு பிடிச்சு போச்சு உனக்கு. நல்ல மனசு இருக்கிற எல்லாருக்கும் எங்க ஆனந்தி அண்ணிய ரொம்ப பிடிக்கும். ஆமா, காஃபி குடிங்கம்மா. இல்ல யாழினி, இப்பதான் குடிச்சிட்டு வந்தம்மா. சஞ்சய், நீ காப்பி குடிச்சியாடா? குடிச்சேன்க்கா. அக்கா, உங்க கூடவே இருக்கலாம்னு சொன்னீங்கல்ல, பாட்டி என்ன ஊர்ல கொண்டு போய் விட போறாங்கக்கா.